நீ இன்று உன் அப்பன் உன்னிடத்தில் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ யாரிடத்திலும் சொல்லிவிடாதே. ஏன் தெரியுமா? இன்று உன்னை அளவைத்து மிகுந்த வேதனைக்கு உன்னை ஆளாக்கிய கொடுமைப்படுத்திய ஒருவர் நாளைய விடியலில் இருக்கப் போவது கிடையாது. அதனால்தான் உன் அப்பன் இதனை இரகசியமாக உன்னிடத்தில் மட்டும் சொல்ல வந்திருக்கிறேன். நீ மட்டும் இதனை என்னவென்று தெரிந்து கொள். நாளைய விடியலில் யார் உன் வாழ்க்கையில் இனிமேல் இல்லை என்பதை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை அளவைத்து பார்த்ததும், உன்னுடைய கண்ணீரை வேடிக்கை பார்த்ததும், எப்பொழுதும் நீ படுகின்ற துன்பங்களை எல்லாம் கண்டு சந்தோஷப்படுவதுமாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒருவர் சில காலமாக உன்னை படுத்திய கொடுமைக்கு எல்லை கிடையாது. உன்னை எப்பொழுதும் வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தியும் மிக பெரிய கஷ்டங்களை எல்லாம் ஆளாக்கி வைத்து உன்னுடைய நிலையை கண்டு சிரித்தார்கள் அல்லவா? அது மட்டும் அல்ல, நீ படுகின்ற ஒவ்வொரு வேதனைக்கும் இவர் நிச்சயமாக மிக பெரிய விஷயங்களை எல்லாம் சந்தித்து விட்டார்கள். என் குழந்தையே, உன் அப்பன் இன்று இந்த விஷயத்தை உன்னிடத்தில் மட்டும் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய சக்தியானது இந்த அப்பன் நான் இருக்கிறேன் என்று தெரிந்தால் கண் வைத்து விடுவார்கள் அல்லவா? உனக்கு ஒரு பிரச்சனை என்றவுடன் நான் ஓடி வந்திருக்கிறேன் அல்லவா என்பதே மிக பெரிய விஷயம்தான். யார் வாழ்க்கையில் நடக்காத ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அப்பன் ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்துவது என்னவென்று ஒவ்வொன்றாக எண்ணி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லாவற்றையுமே இந்த வாழ்க்கை என்றென்றும் எதுவென்று புரிந்து கொண்டு மூளை முடுக்குகளில் திக்கு திசைகளில் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை அவர்கள் கணித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மற்றவர்கள் உணர்ந்து விட்டார்கள். அதுவும் உனக்கு மிகுந்த கண்திஷ்டியாக வந்துவிடும். அதனால்தான் அப்பன் உன்னிடத்தில் மட்டும் இதனை சொல்லி கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது, உன்னை தேவை எல்லா விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுக்க வேண்டிய எந்த ஒரு விஷயத்தையும் இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ என்ன பெற நினைக்கின்றாயோ அதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள். எப்பொழுதும் துணிந்து விட வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கும் என்பதை நீ உணர்ந்து விட்டால் போதும். அத்தனையும் கடந்த ஒரு வெற்றியை நான் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருந்து நடத்துவது எல்லாம் உன்னை பேரதிசயத்திற்கு நிச்சயமாக கொண்டு சேர்க்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். நல்ல விஷயம் எல்லாம் எப்பொழுதும் உனக்கு நடக்க ஆரம்பித்து விட்டது. அப்போது நீ தெரிந்து கொள்ள வேண்டும், அப்பன் உன் வாழ்க்கைக்குள் வந்து உனக்காக அத்தனை விஷயங்களையும் செய்ய தொடங்கிவிட்டார் என்று. சுற்றி வருகின்ற இந்த மனிதர்கள் என்ன செய்தாலும் அப்பன் முன்னால் எதுவும் எடுபடாது என்று நீ நன்கு அறிந்த உண்மைதானே? அப்பன் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை நன்மைகளும் நடந்துவிடும் என்பதை நீ புரிந்து கொண்டது உண்மைதானே? அப்படி அப்பனிடத்தில் இருக்கும் பொழுது எதற்கு என் பிள்ளை கலங்கி நிற்கக்கூடாது? எந்த விஷயத்திற்கும் என் பிள்ளை மனமுடைந்து போய்விடக்கூடாது. உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து என் பிள்ளை பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும். நான் இருந்து உனக்கு நடத்துவதை உணர்ந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் கொடுப்பதை சரி என்று நீ உணர வேண்டும். உன்னோடு இருப்பதை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. உனக்கு வந்து உன்னோடு நான் இருந்து உனக்கு நடத்துவதை எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் உனக்கு வந்து விட்டது.
அப்பன் சில நேரத்தில் இது போன்ற விஷயங்களை எல்லாம் உன்னிடத்தில் சொல்லாமல் தவிர்த்து விடுவது என்றால் என் குழந்தை பயந்து விடுகின்றாய். அதனால்தான் அதன் செய்கின்ற நல்ல விஷயம் இருக்கும் என்றால் நீ முழுமையாக அப்பன் வாக்கினை கேட்காமல் இடையிலேயே சென்று விடுகின்றாய். அதனால்தான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை உனக்கு புரியாமல் போய்விடுகின்றது. அதனால்தான் தொடக்கத்திலேயே உனக்கு சொல்லிவிட்டேன், நாளைய விடியலில் உனக்கு இரவில் நல்ல செய்தி கிடைக்கப் போகிறது என்று. என் குழந்தையே, உன் மனதை காயப்படுத்தியது உன்னை நெருக்குவதற்கு நீ செய்கின்ற விஷயத்தில் இருந்து உன்னை பின்வாங்க வைத்ததும் இவர்களின் வேலையாக இருக்கின்றது. உனக்கு வாழ்க்கையில் பல இன்னல்கள் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருப்பதையே இவர்கள் தொடர்கதையாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது இதிலிருந்து உன் வாழ்க்கை நான் என்ன செய்வது என்று சிந்திக்கும் பொழுது புரிந்து கொண்டேன். நான் இந்த ஒருவரை உன் வாழ்க்கையில் விட்டு வெளியே அனுப்பிவிட்டேன் என்றால் நிச்சயமாக மற்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் என்று. இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் அத்தனை சுலபமாக வெல்லம் யாராலும் பெற்றுக்கொள்ள முடியாது. அத்தனை சுலபமாக யாராலும் இந்த வாழ்க்கையில் நினைத்ததை எல்லாம் அடைந்துவிட முடியாது. ஆனால் என் பிள்ளை, நிச்சயமாக உன்னால் முடியும். சில விஷயங்களை இந்த வாழ்க்கையில் உன்னால் அடைந்திட முடியும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு தருவது போல நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு என்ன நடத்துகிறேன் என்பதை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் சொல்லும் பொழுது ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்றுவதற்கு பதில் அதில் கிடைப்பது என்பதை நீ உணர வேண்டும். என் குழந்தையே, பொதுவாக இன்று கண்ணீரை காணும் பொழுது இங்கு எல்லோரும் சந்தோஷமாகத்தான் இருக்கின்றார்கள். போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாக நிறைந்து கிடக்கின்றது. இந்த மனிதர்கள் யாருக்கு நல்லதை நடத்த நினைப்பதில்லை. யார் வாழ்க்கையிலும் சந்தோஷத்தை கொடுக்க எண்ணுவதில்லை. அதற்கு மாறாக மற்றவர்களுக்கு கஷ்டங்களை கொடுப்பதை தான் இவர்கள் தன்னுடைய வேலையாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் கடந்துவிட்ட ஒரு சூழ்நிலை நீ உணர வேண்டும் என்றால் முதலில் உன் அப்பன் நான் சொல்வது போல உன் வாழ்க்கையில் நான் யாரை அனுப்பப் போகிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் மட்டும் இல்லாது போனால் உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் இருக்காது. என் பிள்ளையே, தெளிவாக சொல்கிறேன், கவனமாக கேள். என் குழந்தையே, இந்த மனிதர்கள் ஒருவர் போனால் இன்னொருவர் என்று மாறி மாறி ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டுதான் இருப்பார்கள். எந்த மனிதர்கள் ஒவ்வொருவரும் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் உன் வாழ்க்கையில் பல துன்பங்களை கொடுத்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் இந்த துன்பங்களை எல்லாம் கடந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் இப்போது நடக்கக்கூடிய பல நன்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகின்றாய் அல்லவா? இவர்கள் நினைத்ததெல்லாம் உன் வாழ்க்கையில் எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவார்கள். ஏதாவது பிரச்சனை உன் வாழ்க்கைக்குள் உருவாகி விடுவார்கள். ஆனால் அந்த விஷயம் நீ ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அது உனக்கு பிரச்சனையை நீ கண்டுகொள்ளாமல் இது எனக்கு தேவையில்லை என்று சொல்லி நீ விட்டு விலகிச் செல்லும் பொழுது அதை பற்றி எந்த ஒரு கவலையும் என் பிள்ளை தேவையில்லை அல்லவா? அதை பற்றிய எந்த ஒரு சிந்தனையும் என் குழந்தைக்கு தேவை இல்லை அல்லவா? அதனால்தான் இதையெல்லாம் முதலில் ஏற்றுக்கொள்வதை தவிர்த்துவிடு. எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை உன்னால் எதிர்கொள்ள முடியும் என்று நீ நம்பு. பயந்து ஓடுவதை அதை எதிர்கொள்ள துணியாமல் தவிர்த்து நிற்பதும் நிச்சயமாக வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை கொடுத்துவிடும். அதே நேரத்தில் என் பிள்ளை, இது போன்ற தெரிந்துவிட்ட பிறகு அதனை நீ எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், அப்படி எதிர்கொண்டால் சரி அல்லது வேண்டாம் என்று அதனை தவிர்த்து விட்டாலும் சரி, நேரம் வரும்பொழுது நிச்சயமாக அது உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதை நீ நம்ப வேண்டும். உன் அப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா? எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதை எதிர்கொள்ள வேண்டும் என்று
நீ விட்டுவிட வேண்டும் என்று 3 விஷயங்கள் இருக்கின்றது அல்லவா? அதனை நீ புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு பிரச்சனை உன்னை நோக்கி வரும்பொழுது அந்த பிரச்சனைகளை எல்லாம் என் குழந்தை நீ எவ்வளவுதான் ஒதுங்கினாலும் அது மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கும். அப்படியானால் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியினை நீ வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த பிரச்சனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது என் குழந்தை நீ விட்டுவிட வேண்டிய விஷயம் என்னதென்றால் என் குழந்தை இதனால் உனக்கு எந்த பயனும் இல்லை. அது மட்டும் அல்ல, வேண்டும் என்றே சூழ்ச்சிகளால் நடக்கின்ற ஒரு பிரச்சனை, வேண்டும் என்றே சூழ்ச்சிகளால் உன்னை தேடி வருகின்ற பிரச்சனை, அதை விட்டு விலகிவிட வேண்டும் என் குழந்தையே. என்றென்றும் நீ எல்லா விஷயத்தையும் எல்லா வாழ்க்கையிலும் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது. உனக்கு நல்ல தெளிவு வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. அதனால் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். அப்படி இந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டால்தான் உன் எதிர்காலம் உனக்கு நல்லபடியாக மாறும் என்பது போன்ற எண்ணம் உனக்குள் வரும். இதைதான் உன் அப்பன் உன்னிடத்தில் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அப்படியானால் நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் இல்லாமல் போகக்கூடிய ஒருவர் யாராக இருக்க முடியும்? இன்று இரவே உன் மனதில் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களை இந்த அப்பன் அடித்து துரத்துகின்றேன். எதையுமே நேர்மையாக யோசிக்கும் பொழுது, நேர்மையாக சிந்திக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்காக அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர உன்னிடத்தில் கற்றுக் கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே. நான் இருந்து நடத்துகின்ற இந்த மாற்றங்கள், நான் இருந்து நடத்துகின்ற இந்த திருப்பங்களும் என்றும் என்றென்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்திக் கொண்டே இருக்கட்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும். எதையும் நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. எந்த விஷயத்தை பற்றியும் யோசித்து என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. நான் இருந்து நடத்துவதை எல்லாம் இந்த அப்பன் ஒவ்வொரு முறையும் உனக்கு விளக்கி சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் உன்னை வந்து தொட்டால்தான் உனக்கு வேதனை. அது உன்னை வந்து தொடுவதற்கு முன்பாக அதற்கு காரணம் உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்கள் தான். இந்த எண்ணங்கள் வெளியே விரட்டி விட்டோமானால் அதற்கு பிறகு அத்தனை நல்ல விஷயங்களும் உன்னை தேடி வந்து உனக்கு நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். எல்லாம் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை நடத்தும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு என்ன கொடுத்தாலும் அது நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு எத்தனை உண்மையை சொல்லிக் கொடுத்தாலும் இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகிறது என்றால் அவையெல்லாம் உன்னை இந்த வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வைக்கும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே தாண்டி நம் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்று உச்சகட்ட நிகழ்வை நிச்சயமாக பெறத்தான் போகின்றோம் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி சுற்றி வருகின்ற சூழ்ச்சிகளை எல்லாம் நாம் எப்பொழுதும் கவனித்து கொண்டே இருந்தோமானால் நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கப் போகவில்லை. நம்மை தேடி வருகின்ற பல உண்மைகள் நமக்கானதாக இல்லாமல் போய்விடும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பன் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உனக்கு புரிகின்றது என்றால் நாளைய விடியல் உன் வாழ்க்கை இது வெற்று. உன்னை ஆட்டி படைத்த எதிர்மறையான எண்ணங்கள் இல்லை என்பதை நீ புரிந்து கொள். இதற்கு அழிவை நான் கொடுத்து விடுகின்றேன். இந்த எதிர்மறையான எண்ணங்களை உனக்கு கொண்டு வந்து சேர்க்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த மனிதர்களை உன் வாழ்க்கையில் விட்டு விட்டு நான் விரட்டி அடிக்கின்றேன். நீ கலங்காமல் இருந்து விட்டால் அது போதும். எந்த விஷயம் நடந்தாலும் அதற்கு சட்டென்று மனக்குழப்பம் அடையாமல் நீ இருந்து விட்டாலே போதும். இந்த வாழ்க்கை மேலும் பல பேர் அதிர்ஷ்டங்கள்லாம் உனக்கு நடத்தி கொடுக்க இந்த அப்பன் நான் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றேன். உனக்கு கொடுக்கின்ற அத்தனை வெற்றிகளையும்
நீ உறுதியாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கை எத்தனை நல்ல விஷயங்களையும் சரியாக நடக்கும். நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கை அத்தனை மாற்றங்களையும் ஒரு சேர நம்மிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை உனக்கு நிச்சயமாக நினைவில் இருந்து கொண்டிருக்கட்டும். நல்ல திருப்பங்கள் நல்ல மாற்றங்களும் என்றென்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை நீ உணர்ந்து விட்டால் சரி. இனி எல்லாவற்றையும் முன்னால் சரியாக எதிர்கொள்ள முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இனி எந்த விஷயங்கள் உன் முன்னால் நிறைவாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை என் பிள்ளை நீ சரியாக புரிந்து தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ நினைவில் வைத்திருந்தால் அதுவே போதும். எல்லாவற்றையும் கடந்து இந்த அப்பன் உனக்கு சொன்ன ஒரு விஷயம் சரியாக நீ பெற்ற பின்பு இனி எந்த சூழ்நிலையிலும் உனக்கு துன்பம் இருக்காது. இவர்கள் உன்னை ஆட்டி படைத்ததனால் நீ இழந்து விட்ட எல்லாம் இனிமேல் இதையெல்லாம் நீ மீட்டெடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. நீ இந்த அத்தனை மீட்டெடுத்து இனி இந்த வாழ்க்கையில் உனக்காக நீ நிச்சயமாக பல முயற்சியை செய்ய வேண்டும் என்பதை மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு கொடுப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு நடத்துவதை என்னவென்று என் பிள்ளை நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இனிமேல் உன்னை தேடி வருவது உன்னை பெருமகிழ்ச்சி படுத்துவது என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். உனக்கான அத்தனை உன்னை நிச்சயமாக சந்தோஷத்தின் பாதைக்கு உன்னை அழைத்து செல்லும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். என் தங்கமே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.